இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் சிம்பிளான ஊறுகாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன இது அப்படின்னு யார் யார் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள். பார்க்கும்போது தெரியாது. ஆனால் இதோட நேம் பார்த்திங்கன்னா புளிச்சங்கான்னு சொல்லக்கூடிய பிலிம்பிங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா புளிப்பாக இருக்கிற ஒரு பொருள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா அதில் வந்து முக்கியமாக எலுமிச்சைப்பழம், மாங்காய் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அதை விட வந்து புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிலிம்பி தாங்க. இது நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கிறப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, நான் பார்க்கவே இல்லை. ஒரு சில இடங்களில் தான் இது கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பல இடங்களுக்கு அப்புறமா என் பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த ஒரு பொருள் வந்து நான் பார்த்தேன். ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் இது வந்து இந்த மாதிரி இருக்குது, இது ஒரு நெல்லிக்காய் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி கொண்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க நிறையவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த பிலிம்பி ஊறுகாவை நம்ம வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி ஸ்லைசஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குங்க. நார்மலாகவே இந்த பிலிம்பியில் வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து இது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு சில பொருட்கள் மாதிரி தான் இந்த ஒரு பொருளுமே. இதுக்காக வந்து நம்ம கட் பண்ணது பிலிம்பியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பூண்டை வந்து நல்லா மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்தாலே போதுங்க. ஸோ நல்ல ஒரு சுவையை தரக்கூடிய இந்த பிலிம்பியை வந்து ஒரு சில வகை ஊறுகாய் வகையாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் குழம்புல கூட எங்கள் பாட்டிலாம் செய்வாங்க. அதாவது மீன் குழம்புல புளியை கொஞ்சமாக போட்டுட்டு இதை வந்து சேர்த்துட்டு செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே இதில் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனாலேயே. ஸோ கடுகு போட்டுட்டு நான் காஞ்ச மிளகாய் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பூண்டையும் சேர்த்துக்குங்க. ஸோ இடித்து போடலாம், ஆனால் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது சேர்த்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக அந்த பூண்டோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சு அந்த பிலிம்பியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வதங்க விடலாம். நான் ரொம்ப வதங்க விட போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு இது வீட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ மிளகாத்தூள், உப்பு இது போட்டு செஞ்சாலே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு தாளிப்பு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா பிலிம்பி, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக இதை வந்து எனக்கு பேர்லாம் தெரியாது, நாங்கள் வந்து வேறு மாதிரி சொல்லுவோம், பிலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதோடைய நார்மல் பேர் தமிழில் பார்த்தீங்கன்னா புளிச்சங்கா அப்படின்னு பார்த்தேன். ஸோ யூடியூப்பில் தாங்க போட்டு பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இதோட பேர் வந்து தமிழில் இந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் வந்து பெலம்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பிலிம்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து எங்கள் பாட்டிலாம் மீன் குழம்புல வந்து இது போடுறப்போலாம் அந்த பிலம்புவை மட்டும் ஃபஸ்ட்டு நான் எடுத்து சாப்பிட்டுடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பல வருடங்கள் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு இது. சரி இந்த மாதிரி ஊறுகாயும் செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கூடவே மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்பவே புளிப்பாக இருக்குங்க. இந்த நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், லெமனு, மாங்காய் இது எல்லாத்தையுமே விட இது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் உப்பு வச்சு சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நான் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஸோ போட்டு லைட்டாக இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டும். மூடி போட்டு லைட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சோனாலே போதும், நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ ரொம்பவும் வேக வைக்காதீங்க, டேஸ்ட்டே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான பிலிம்பி ஊறுகாய் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். யாரெல்லாம் இந்த பிலிம்பியை வந்து பார்த்துருக்கீங்க, செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வீட்டில் இதுவும் ஃபஸ்ட்டு டைம் தாங்க. ஸோ நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி உயிரோடு இருக்கிறப்போ அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது சாப்பிட்டது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் இது கிடைக்கல, அவங்களும் வந்து செய்யவே இல்லை. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ ரொம்ப பழைய நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. ஸோ நார்மலாக இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும், முக்கியமாக இந்தியாவில் நல்லாவே கிடைக்குது. அதுலேயும் வந்து கேரளாவில் ரொம்பவே நிறைய இடத்துல வந்து இது இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, இது அப்படி கிடைச்சாலும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்த்துடலாம்.